எந்த இடத்துல காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவில் புடுங்கி கொடுப்போன்னு சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்கும் தாலி அறுக்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்றா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக தெளிவானதொரு அரசியலை மோடி இன்று கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அந்த நெரேட்டிவ் அவர் செட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு அரசியல். இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எங்கேயாவது ஏதாவது கலவரங்கள் வெடித்ததுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நரேந்திர மோடி தான் தெரியும். அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் பொழுது காங்கிரஸ் என்ன வாக்குறுதி கொடுத்துச்சோ அந்த அடிப்படையில் அதை கோட் பண்ணி தான் பிரதமர் பேசியிருக்காரு. அவர் பேசினது எந்த தவறும் கிடையாது. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க காங்கிரஸ்? இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லிம்ஸுக்கு கொடுப்பேன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கானா? ஊடுருவல்காரர்கள் யார்? ஊடுருவல்காரர்கள் உங்கள் சொந்த மக்களை நீ எப்படி ஊடுருவல்காரர்கள்னு சொல்லுவேன்? நீ எல்லாருக்கும் தான் நம்ம பிரதம மந்திரி. ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் 140 கோடி மக்களின் தலைவர் இல்லையா? ஊடுருவல்காரர்கள்லாம் யார் ஊடுருவல்காரர்கள் சொல்லு. ஊடுருவல்காரர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர். எவ்வளோ கேவலமான வார்த்தை. நீங்களே 6வது புள்ள. டிமானிட்டைசேஷன்றது என்னது? தாலி அறுத்தது தானே. திடீர்னு 4 மணி நேரம் கேப்பில் ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணிய லாக்டவுனை எத்தனை கோடி பேர் நடந்தே போனா? அதில் எவ்வளோ பேர் சத்தம்? அதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்தாங்களே, யார் காரணம்? விவசாயிகள் போராட்டத்தில் 700 விவசாயிகள் செத்து போனாங்களே, அவங்க தாலியெல்லாம் அறுந்தது யாரால? அப்புறம் காங்கிரஸ்காரன் தாலி அறுப்பானா? காங்கிரஸ் கட்சி ஏக்கட கட்டு போதும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னால் நான் கேட்குறேன், உன் சாதனை என்ன? 2 கோடி வேலை வாய்ப்புகளை நீ உருவாக்கும்னு சொன்னேன். உருவாக்குனியா? இல்லை. கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரத்துக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் போடும்னு சொன்னீங்க. செஞ்சியா? செய்யல. விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்கும்னு சொன்னேன். செஞ்சியா? செய்யல. மேக் இன் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன? இன்னைக்கு கில் இந்தியா ஸ்டேட்டஸ் என்ன? எதையுமே செய்யலை. கார்பரேட்ஸுக்கு இந்த நாட்டை வித்ததை தவிர நீ எதையுமே செய்யலை. கெஜ்ரிவால் கைது எல்லா முதலமைச்சர்களுக்கும் விடப்பட்ட எச்சரிக்கை. மம்தா பானர்ஜி ஸ்டேட்மெண்ட் கூட பாஜகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்று கொலை செய்வாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இது போன்ற மிரட்டல்களை விடுக்கிறாங்க. எஸ், ஆமாம், ஒன்று கொல்லப்படுவார்கள், இல்லை அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும். மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் பதவியில் இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. இவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா எல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பிடுவான். அந்த அச்சத்தில் தான் பிரதமர் இவ்வளவும் பேசுகிறேன். ஜெயிச்சா பத்தாது ராஜா, 272 நீ வாங்கணும். எப்படி வாங்குவேன்? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கேன் சார். முதலாவதாக இங்கே தேசிய அளவில் பேசுபொருளாக இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு, அதாவது உங்களுடைய சொத்துல நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பகுதியை அப்படியே இங்கே ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் கொடுக்க நினைக்கிறது, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அப்படிப்பட்ட விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொன்ன அந்த விஷயம் பேசுபொருளாக இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இப்போ ராகுல் காந்தி அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். பட் முதல்ல நான் அவருடைய பேச்சு பற்றின உங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தவறான, அராஜகமான, அயோக்கியத்தனமான பேச்சு. எந்த பிரதமரும் பேசாத ஒரு கீழ்த்தரமான பேச்சை மோடி பேசியிருக்கிறார். ஊடுருவல்காரர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்கள் சொன்னவர் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் என்றே சொல்லுகிறார். இந்துக்களோட சொத்துக்களை பிரித்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க. பெண்கள் அணிந்திருக்கிற மங்கள் சூத்ரா, தாலி, நகை, அதை கூட விட மாட்டாங்க. இந்து பெண்களே உங்கள் தாலியை அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்கன்னு வெளிப்படையாக மோடி பேசியிருக்கார். நாளாந்தர பேச்சாளர்கள், தெருமுனையில் இருக்கக்கூடிய போக்கிரிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை இந்த நாட்டின் பிரதம மந்திரி பேசி கொண்டிருக்கிறார். ராஜஸ்தான் பன்சுராவில் இந்த பேச்சை போன ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசினார், 21ஆம் தேதி. அடுத்த நாள் அமித்ஷா பேசினார். இன்றைக்கி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப மோடி எல்லா இடத்துலையும் இதை பேசுகிறாரு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படியும் இது தண்டனைக்குரிய குற்றம். 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரையில் மோடிக்கு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய பேச்சை மோடி பேசி கொண்டிருக்கிறார். தானாகவே முன்வந்து தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் புகார் பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்படிதான் சொல்லுவாங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு திருடனை பற்றி திருடனுக்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன விமோசனம் கிடைக்கும். இந்த தேர்தல் கமிஷன் யாருடைய கையாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். வேறு வழி இல்லை, அதனால் நாம் தேர்தல் கமிஷனில் புகார் கொடுக்கிறோம். இதே பேச்சை வேறு எவராது பேசி இருந்தால், வேறு எந்த கட்சியை சார்ந்த வேறு எந்த நபராது பேசி இருந்தால், அல்லது பிஜேபியிலே வேறு எவனாவது பேசியிருந்தாங்கன்னா, அல்லது யாராவது தனிநபர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், சினிமா பிரபலங்கள், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாடறிந்த முகமறிந்த யாராவது ஒருவரோ, அல்லது பலருக்கும் தெரியாத உள்ளூர் அளவில் பிரசித்தி பெற்றவர்களோ, அல்லது யாருக்குமே தெரியாத வழிப்போக்கர்களோ யார் பேசியிருந்தாலும் தேர்தல் ஆணையம் தானாக முன் வந்து புகாரே இல்லாமல் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கும்.
நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறார். உலகம் முழுவதும் இந்தியாவை இன்று காரி துப்புது. சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் காரி துப்புது. சர்வதேச ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும், நியூயார்க் டைம்ஸ்லேருந்து, கார்டியன்லேருந்து, இண்டிபெண்ட், ஃபினான்ஷியல் டைம்ஸ், ராய்டர்ஸ், பிபிசி, எல்லா சர்வதேச ஊடகங்களும் இன்று இந்தியாவின் முகத்தில் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதிர்ச்சியில் பல நாடுகள் உறைந்து போயிருக்கின்றன. ஏனெனில் 140 கோடி மக்களை கொண்ட ஒரு தேசத்தில் கிட்டத்தட்ட 15-18% மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில், 20 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை ஒரு பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதனுடைய தொடர் நடவடிக்கைகள், ஃபாலோ அப் ஆக்ஷன், மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஜெனசைடு நடக்கும் இந்தியாவில், அதற்கு வாய்ப்பு அதிகம் என்று ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சர்வதேச நிபுணர்கள், ஜெனசைடு குறித்த நல்ல அறிவுள்ள நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மோடியின் இந்த பேச்சு மிகப்பெரிய அதிர்ச்சியை, அதிர்வலைகளை உலகின் பல நாடுகளிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் சர்வதேச ஊடகங்கள் மிக கடுமையாக இந்தியாவை விமர்சித்து, மோடியை விமர்சித்து என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான கட்டத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இல்லை, அதில் அவர் சொன்னதோட ரீசன் அறிக்கையில் இருக்கிறது தானே அவர் சொல்கிறாரு அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, அதுக்கான பதிலை ராகுல் காந்தி சொல்கிறாரு. நாங்கள் சொன்னதனுடைய அர்த்தம் இங்கே 90%, அதாவது மோடியினுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து பணத்தை மீட்டு 90% இந்தியர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இதை தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தகுந்த பதிலடியாக நீங்கள் அதை பார்க்குறீங்களா? அதாவது அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வளங்களை பிரித்து கொடுப்போம். வளங்களை பிரித்து கொடுப்போம்னா எல்லாருக்கிட்டேருந்தும் பிடிங்க, உங்கள் வீட்டிலேருந்து, கிலோ வீட்டிலேருந்து, இவர் வீட்டிலேருந்து, அவர் வீட்டிலேருந்து, என் வீட்டிலேருந்து பிடிங்கி கொடுப்பான்னு அர்த்தம் கிடையாது. அதிகமாக பணம் வச்சுருக்கோம்னா அதிகமாக டேக்ஸ் பண்ணுவோன்னு தான் அதோட மீனிங். 1% மக்கள் 40% வெல்த்தை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. உலகின் பல நாடுகளும் இந்தியாவை இன்று எச்சரிப்பதற்கான காரணம், இந்தியாவின் பிரச்சனை இன்றைக்கு வறுமை அல்ல, ஏற்றத்தாழ்வு. 100 ஆண்டுகளில் இல்லாத ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வில் இந்தியா தான் உலகிலேயே முதலிடம். இந்தியாவை விட வறுமையான நாடுகளும் உண்டு, இந்தியாவை விட வளமையான நாடுகளும் உண்டு. ஆனால் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இவ்வளவு பெரிய இடைவெளியாகவும், அது சீரான இடைவெளியில் அதிகரித்து வருவதும் இந்தியாவில் தான் உலகிலேயே காணப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. வறுமை அல்ல பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு தான் பிரச்சனை. அதை நாங்கள் நீக்குவோம், ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. விஷமத்தனமாக, போக்கிரித்தனமாக, அயோக்கியத்தனமாக அதை திசை திருப்புகிறார் மோடி. அவர் தன்னை ஒரு மன்னராக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தன் வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு நாராசமானவை என்பதை குறித்த புரிதல் இல்லாமல் இன்று விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த சர்வதேச சமூகம், உலகின் மற்ற நாடுகள், இன்டர்நேஷ்னல் மீடியா தன்னை பற்றி என்ன பேசுதுன்ற கவலை மோடிக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், இப்படி பேசுறது மூலமாக இந்தியாவில் தனக்கு வெற்றி வாய்ப்பு கூடும். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதை அவர் பேசலை, தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் நடக்கும்போது பேசலை. 2வது ஃபேஸில் இது அடுத்து வரக்கூடிய 5 ஃபேஸ்லையும் இதை தான், ஒரு 6 ஃபேஸில் இதான் பேச போகிறார். இன்றைக்கி தான் 2வது ஃபேஸுக்கு 23ஆம் தேதி பிரச்சாரம் முடியுது, சாயங்காலம் 5 மணிக்கு. அதுக்கு பிறகு 26ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா வட இந்தியாவில் தான் 5 ஃபேஸ், மே 7ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும். எந்த திசையில் பிரச்சாரம் போகிறது என்பதை மோடி கோடிட்டு காட்டிவிட்டார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை மோடி டன்னாக கக்க துவங்கி இருக்கிறார். அதான் அமித்ஷாவும் கக்க துவங்கி விட்டார். இனி எல்லா பிஜேபியில் இருக்க குஞ்சுங்குழுவான் உட்பட இந்த பாதையில் தான் தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போகப் போகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக தெளிவானதொரு அரசியலை மோடி இன்று கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அந்த நெரேட்டிவ் அவர் செட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு அரசியல். இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எங்கேயாவது ஏதாவது கலவரங்கள் வெடித்ததுன்னா அதுக்கு முழுக்க நரேந்திர மோடி தான் பொறுப்பு. பிரதமர் பதவிக்குரிய எந்த பொறுப்பும் இல்லாமல் கேவலம் தேர்தல் வெற்றிக்காக சொந்த நாட்டு மக்களையே இருவராக பிளந்து ஒருவருக்கு எதிராக ஒருவரை நிறுத்தி வைக்கக்கூடிய காரியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் பொழுது காங்கிரஸ் என்ன வாக்குறுதி கொடுத்துச்சோ அந்த அடிப்படையில் அதை கோட் பண்ணி தான் பிரதமர் பேசியிருக்காரு. அவர் பேசின தவறும் கிடையாது. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க காங்கிரஸ் தாலி அறுத்து, இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுப்பேன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கானா? உங்கள் மங்கள் சூத்ரானா தாலி, உங்கள் தாலி அறுத்து உங்கள் நகையை பிடுங்கி உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுப்பாங்கன்னு பேசுகிறாரு மோடி. எங்கே சொல்லியிருக்கு மேனிஃபெஸ்டோவில்? எந்த இடத்துல சொல்லியிருக்கு? எந்த இடத்துல சொல்லியிருக்கு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில்? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றதையும் தாலி அறுப்புன்றதும் ஒன்றா? சமூகத்தில் சமமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான அந்த ஒரு சொல்கிறாங்க. இந்தியாவோட பிரச்சனையே இன்றைக்கு வறுமை கிடையாது, ஏற்றத்தாழ்வுன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. அதை ஏற்க மோடியும் பிஜேபியும் அவருடைய தொங்கு சதைகளும் அவருடைய அடிமைகளும் மறுக்கிறார்கள்.
இன்னைக்கு இந்தியாவோட பிரச்சனை வறுமை கிடையாது, ஏற்றத்தாழ்வு. 100 ஆண்டுல பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்ததை விட மோசமான ஏற்றத்தாழ்வு இன்னைக்கு இருக்குது. 1% மக்கள் 40% வளங்களை வச்சிருக்காங்கன்றது உண்மை. 10 ஆண்டு கால மோடி அரசின் சாதனைகள் என்னன்னா, ஒரு சிலரிடம் மட்டுமே எல்லாம் குவிந்து போவது. இது கிடையாது முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சி, சந்தை பொருளாதார வளர்ச்சி இது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 91 மன்மோகன் சிங் கொண்டு வந்தது தான் உண்மையான சீர்திருத்தம். 2 பேர் டியோபொலி, டெலிகாமா யார், ஜியோவும் ஏர்டெல்லும் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் தான். இது பேரழிவுக்கு இந்தியாவை இட்டு செல்லும். ஸ்பெக்ட்ரத்தில் என்ன சொன்னானுங்க, 2012 ஸ்பெக்ட்ரம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஆக்ஷன் கொடுத்ததை கம்ப்ளீட்டாக ரத்து பண்ணி இனிமேல் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை வந்து பொது இதுதான் வந்து நீங்கள் ஏலத்தில் தான் விட்டு எடுக்கணும்னாங்க. நேற்று என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கான் சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சில இடங்களில் சில முக்கியமான கேஸில் ஆக்ஷன் இல்லாமல் நாங்கள் ஸ்பெக்ட்ரத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி வேணுன்றான். ஏன்? அதானிக்கும் அம்பானிக்கும் உனக்கு தேவையான பணக்காரர்களுக்கு நீ அப்படியே இயற்கையோட வளம், அது ரேர் வெல்த்து, அதை கொடுக்க போகிற நீ. குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்களிடம் இந்தியாவை அடகு வைத்து கொண்டிருக்கிறார் மோடி. ஏற்றத்தாழ்வை நீக்குவோம் தான் அந்த மேனிஃபெஸ்டோ சொல்லுது. பச்சை பொய்ய, அண்ட புழுக, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய அண்ணாமலையோ தமிழிசையோ யாரோ வானதியோ பேசினாங்க, நயினார் நாகேந்திரனோ எச் ராஜாவோ பேசினா அதை கண்டுக்க வேணாம், நீங்கள் புறந்தள்ளிட்டு போகலாம். நாட்டின் பிரதம மந்திரி பேசுகிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறையை, வெறுப்பை மோடி கக்க தொடங்கி இருக்கிறார். அடுத்த ஒரு 4-5 வாரங்களில் தேர்தல் நடக்கும்போது என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்பதை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஏன்னா பற்ற வைக்கிறார் மோடி. குஜராத்தில் 2002 என்ன செஞ்சாரோ அதை இப்போ நாடு தழுவியில் செய்கிறார். 2014-19 எலெக்ஷனில் கூட அவர் இந்த அளவுக்கு செய்யலை. தன்னோட சாதனைகளை மோடி தானே முறியடித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சை ஊடுருவல்காரர்கள், யார் ஊடுருவல்காரர்கள்? உன் சொந்த மக்களை நீ எப்படி ஊடுருவல்காரர்கள்னு சொல்லுவேன்? நீ எல்லாருக்கும் தான் நம்ம பிரதம மந்திரி, ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும். 140 கோடி மக்களின் தலைவர் இல்லையா நீ? ஊடுருவல்காரர்கள்லாம் யார் ஊடுருவல்காரர்கள் சொல்லு. அப்போ ஊடுருவல்காரர்களை வச்சுக்கிட்டு நீ வந்து ஊடுருவல்காரர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். எவ்வளோ கேவலமான வார்த்தை. நீங்களே 6வது புள்ள, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் 6வது புள்ள. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு பிரதம மந்திரி வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வரலாமா? தான் பிரதம மந்திரியாக இருப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தேர்தல் பரப்புரையில் நிரூபித்து கொண்டிருக்கிறார் மோடி. அதிகமாக புள்ள பெற்றுக்கிறோம், இது எவ்வளோ கேவலமான வார்த்தை. இது குழந்தை பிறக்கிறதுன்றது இயற்கையின் அருட்கொடை. எவ்வளோ கோடி இருந்தாலும் உனக்கு கொடுப்பன இருந்தால் தான் பிறக்குன்னுவாங்க. அதனால் புள்ள பெற்றுக்கிறவங்களாம் பெரிய தர்மசாலி, குழந்தை பெற்றுக்க முடியாதவங்கள்லாம் பாக்கியம் இல்லாதவர்கள், அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை, சத்தியமாக நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்ல வருது என்னென்னா, குழந்தை பேரு என்பது வந்து அது ஒரு இயற்கையின் வரம் தான், சந்தேகமே இல்லாமல், இல்லையா? குழந்தை பெற்றுக்கிறவனை நீ குற்றவாளியாக்கி குழந்தை பெற்றுக்கொள்ளுபவர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன புத்தி? இதெல்லாம் கீழ்த்தரமான புத்தி இல்லை. இதோட பார்க்கக்கூடாது. 2002 இவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு நீ பார்க்கணும். குஜராத் இனப்படுகொலைகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து அங்கே கேம்பில், ஷா ஆலம் கேம்பில் இருக்கும்போது அந்த கேம்பெல்லாம் திடீர்னு இழுத்து மூடுவேன்னாரு. பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்திரங்களுக்கு நாமல் ஏன் வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டும்னாரு. இவ்வளோ கேவலமாக பேசின மனுஷன் இந்த பிரதம மந்திரியாக 10 வருஷம் அப்படியே கொஞ்சம் தழுக்காக இருந்தார். இப்போ முகமூடி கிழிஞ்சு தொங்குது. எந்த இடத்துல காங்கிரஸ் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவில் புடுங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்கும் தாலி அறுக்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்றா? என்ன வார்த்தை இதெல்லாம்? நியாயப்படுத்தவே முடியாத ஒரு விஷயத்த மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பிறகும் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். இப்போ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து இந்தியாவினுடைய நாட்டினுடைய சொத்துக்கள்ல பெரும்பான்மையான முன்னுரிமை அப்படிங்கிறது விஷமத்தரமா திசை திருப்புறாங்க. டிசம்பர் 6, 2006 தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பேசினதுங்க. அது இந்தியாவின் இயற்கை வளங்களில் SC, ST, OBC, பெண்கள், கடைசியாக மைனாரிட்டிஸ் அவர்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னதை அந்த முதல்ல சொன்னதெல்லாம் அறுத்துட்டு மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன கீழ்த்தரமான பேச்சுங்க இதெல்லாம். மக்களை 2 கூறாக பிளந்து ரத்தம் குடிக்கிறானுங்க. 10 வருட சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை. 10 நாளைக்கு முன்னால் ரிலீஸ் பண்ண அவங்க தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத சொல்லி வாக்கு கேட்க முடியல. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் இந்தியா, மேக் இன் இந்தியா, அந்த இந்தியா, இந்தியா இந்தியான்லாம் பேசினார். அதெல்லாம் அதோட சாதனைகளை என்னான்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இருக்க குறைய எடுத்து வந்து இவர் நொட்டுறாரு. உங்கள் மேனிஃபெஸ்டோ பேசுங்க சார். உன்னால் முடியாது. உங்ககிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். அதை தான் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் ஒன்று தான் பிஜேபி, மோடி, RSSோட அடிநாதம். இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. எவ்வளோதான் மூடி மறைச்சிங்கனாலும் இதை நீங்கள் உங்களால் மறைக்க முடியாது. அந்த இஸ்லாமிய வெறுப்பு, ஆழமான இஸ்லாமிய வெறுப்பு இன்றைக்கி வெளியில் வந்திருக்குது. அவ்வளோதான். உன் 10 வருஷ சாதனையை சொல்லி நீ ஓட்டு கேட்கணும்ல, கேட்டியா?
இல்லை 10 நாளைக்கு முன்னால் அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது சொன்னியா? அதாவது கேட்கல. சரி, ராமர் கோயில் கட்டினியா? அதை சொல்லி ஓட்டு கேட்குறியா? அதுவும் கிடையாது. 370 நீக்கினதால் தேனும் பாலும் புரண்டு ஓடிச்சு இல்லையா? அதை சொல்கிறியா? அதுவும் கிடையாது. அவன் மேனிஃபெஸ்டோவில் அதை சொல்லியிருக்கான், இதை சொல்லியிருக்கான், பழைய காலத்தையே பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? ஒன்று ஜவஹர்லால் நேரு, இல்லை 2004 மன்மோகன் சிங் என்ன சொன்னார், அல்லது 2047 போயிடுவார். ஒன்று வண்டி வந்து ரிவர்ஸ் கியரில் போவோம், இல்லை பாஞ்சு முன்னால் ஓடும். இப்போ இருக்க ப்ரெசண்ட்டை பற்றி பேசவே மாட்டார். வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி வாயில் ஒரு வார்த்தை வந்ததா? விலைவாசியை பற்றி ஒரு வார்த்தை வந்ததா? ஜிஎஸ்டி பற்றி உன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததா? இன்றைக்கி என்ன நிலைமை? 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு விலைவாசி திண்டாட்டம். ஒரு எரிமலை குழம்பின் மீது இந்தியா அமர்ந்திருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்போ வெடிச்சு சதற போகுதுன்னு தெரியாது. எல்லாம் அப்படி இருக்க வரைக்கும் தான் தலுக்கா. எங்கன்னா 10 வச்சுங்க, வெடிச்சு சதுரும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், 100 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அமைப்பு. அவனோட அறிக்கை என்ன? இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024. 37% மேலே இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. வேலை இல்லாதவர்களில் நல்லா கவனி, வேலை இல்லாதவர்களில் 83% இளைஞர்கள் 18லேருந்து 35 வயசுக்குள்ளவன். உடனே கேட்கலாம், அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, 80களையும் 90களையும் வேலை இல்லாமல் இருந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கை தரத்தை விட 2024 ஒரு இளைஞனோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ந்ததாக தான் இருக்கும். வறுமை நிறம் சிவப்பு வரும்போது தாடி வச்சுக்கிட்டு ஜோல்னா போய் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருக்கும். கமல் போய் லவ் பண்ணுவார்ல, வேலையில்லா திண்டாட்டம். அதே மாதிரி பாலைவன சோலைகள், அந்த காலத்தில் வந்த படம்லாம் நீ பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரியான இளைஞர்கள் கிடையாது. ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை, காலகட்டத்துக்கு ஏற்ப வாழ்க்கையினுடைய தரம் உயரும். கரெக்ட். வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு வெடிகுண்டு மேலே நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்ததா? மேக் இன் இண்டியா, மேக் இன் இண்டியான்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோத்தை உற்பத்தி பண்ணீங்க இந்தியாவில்? மேக் இன் இண்டியா மூலமாக வந்த வேலை வாய்ப்புன்னா 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு 2014 சொல்லிட்டு தானே நீ பதவிக்கு வந்த. எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கணும்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க நீ தயாரா? காங்கிரஸ் கட்சி ஏக்கடை கட்டு போதும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சி தாலி அறுத்தே கொடுக்கட்டும், இந்துக்கள் தாலி அறுத்தே முஸ்லீம்ஸுக்கு காங்கிரஸ் கொடுக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு வாதத்துக்கு உண்மைன்னு வச்சுப்போம். அது பச்சை பொய், அது வேற. ஒரு வாதத்துக்கு அது உண்மைன்னு வச்சுப்போம், அதை பேசுவோம். அதுக்கு முன்னால் நான் கேட்குறேன், உன் சாதனை என்ன? உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நீ கொடுக்கணும்ல, செஞ்சு இன்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்கன்னு கொடுக்கணும்ல. நீங்கள் சொன்னது தான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. உங்களோட முக்கியமான வாக்குறுதி என்ன? ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். அரசு வேலையை நீங்கள் சொல்லலை, அதனால் நான் அரசு வேலையை உருவாக்கலைன்னு கேட்கல. கண்டிப்பாக கேட்கல. 2 கோடி வேலை வாய்ப்புகளை நீ உருவாக்கும்னு சொன்னேன். உருவாக்குனியா? இல்லை. கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வரத்துக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் போடுன்னு சொன்னீங்க. 5 லட்சம் ரூபாய் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீ போடுன்னு சொன்னீங்க. ஏன் போடலை? நான் அதை கேட்கல, ஏன்னா நான் சொல்லலைன்னு நீ சொல்கிற, ஒத்துக்கிறோம். ஆனால் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைப்போம் நீங்கள் சொன்னீங்க. கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துறதுக்கு செஞ்சியா? செய்யலை. விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்கும்னு சொன்னேன், செஞ்சியா? செய்யலை. மேக் இன் இண்டியாவோட ஸ்டேட்டஸ் என்ன? இன்னைக்கு ஸ்கில் இண்டியா ஸ்டேட்டஸ் என்ன? அடிக்கிக்கிட்டே போகலாம். எதையுமே செய்யலை. கார்பரேட்ஸுக்கு இந்த நாட்டை வித்ததை தவிர நீ எதையுமே செய்யலை. இல்லை, இப்போ இதில் குறிப்பாக வந்து காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சொல்லும் பொழுது 2012 முதல் 21 வரை நாட்டில் உருவாக்கப்பட்ட செல்வத்தில் 40% வெறும் 1% ஆக்கள்கிட்ட இருக்குது. அந்த 40% செல்வமும் 1% ஆக்கள்கிட்ட மட்டும் இருக்குது அப்படின்றத கோட் பண்ணி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருஷத்தில் குவிக்கப்பட்ட அந்த விற்கப்பட்ட அந்த புதுச்சத்துக்கள் வளங்கள் எல்லாமே வந்து 1 அல்லது 2 நிறுவனங்கள்கிட்ட மட்டுமே கொடுக்கப்படும். உண்மை. இது அமெரிக்காவில் கூட ஐரோப்பாவில் கூட நடக்காது. இது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாட்டிலையுமே கூட இது நடக்காது. ஒன்று கம்யூனிச பொருளாதாரம், இன்னொன்று சந்தை பொருளாதாரம். கம்யூனிச பொருளாதாரத்தில் சுத்தமாக நடக்காது. இன்றைக்கி பெரும்பாலான நாடுகள் சந்தை பொருளாதாரம் தான். கம்யூனிச பொருளாதாரத்தை ஏற்ற நாடுகள்னு கிட்டத்தட்ட சைனா கூட இல்லாமல் போச்சு. கியூபா மட்டும் ஓரளவு தொங்கின்னு இருக்குது. அங்கேயும் முழுசாக கம்யூனிச பொருளாதாரம் கிடையாது. சந்தை பொருளாதாரத்தில் கூட ஒரு மனிதனுக்கோ 2 மனிதனுக்கோ இந்த மாதிரி விற்றது கிடையாது. அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டுமே நீ இவ்வளோத்தையும் விற்றுருக்க. இது கிடையாது சந்தை பொருளாதாரம். இது முதலாளித்துவ பொருளாதாரமும் கிடையாது. இது டியோபொலி, ஏகபோகம். இது பேரழிவை கொண்டு போய் விடும். இவர்கள் அயோக்கியர்கள், உண்மையான தேச துரோகிகள் இவர்கள் தான். நாட்டின் வளங்களை சூறையாடக்கூடிய ஓரிரு தொழிலதிபர்களுக்கு மட்டுமே ஒட்டுமொத்த தேசத்தையும் விற்று கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் தான் உண்மையான தேச துரோகிகள். அதனால் எல்லா முனைகளிலும் நீ தோற்று போய்விட்டாய். ஜிஎஸ்டியை பற்றி, விலைவாசி உயர்வை பற்றி, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசாமல் என்ன எலெக்ஷன் இது? நீங்கள் செஞ்ச சிம்பிள் கொஸ்டின் இது தாங்க. இந்த 10 ஆண்டு கால ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நீ பேசணுன்னா மெயின் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ? உன் தேர்தல் அறிக்கையில் ஒரு வாரத்துக்கு கூட அது இல்லையே. கேட்டால் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு ஸ்வராஜ்யா மாதிரி அவங்க பத்திரிகையில்
ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதுறானுங்க. வெளிப்படையாக சொல்லி நீ தைரியம் தானே. அப்புறம் என்ன கருமத்துக்கு 2014 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு சொன்னேன். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியாலாம் எது கொண்டு வந்த? அப்போ நீ எல்லா முனைகளிலும் நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள். உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மக்கள் மன்றத்தில் வச்சிங்கனாலே மக்கள் காரி துப்புவாங்க உங்கள் மேலே. அதை திசை மாற்றுவதற்கும் மடைமாற்றம் செய்வதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் பிரச்சனைகளிலிருந்து மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் காங்கிரஸ்காரன் தாலி அறுத்து, இந்துக்கள் தாலியை அறுத்து முஸ்லீம் கொடுப்பான்னு சொல்கிறது. யார் தாலியை யார் அறுத்தா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்திஸ்டுகள் எல்லார் தாலியும் அறுத்தது மோடி கவர்மெண்ட் தான். டிமானிட்டைசேஷன்றது என்னது? தாலி அறுத்தது தானே. எத்தனை பேர் ஊண்டு செத்தான், எத்தனை குடும்பம் தெருக்கு வந்தது. திடீர்னு 12 மணி நேரம் 4 மணி நேரம் கேப்பில் ஷட் டவுன் அனௌன்ஸ் பண்ணிய லாக்டவுனை எத்தனை கோடி பேர் நடந்தே போனான். அதில் எவ்வளோ பேர் சத்தான். அதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தாலி அறுத்தாங்களே, யார் காரணம்? விவசாயிகள் போராட்டத்தில் 700 விவசாயிகள் செத்து போனாங்களே, அவங்க தாலியெல்லாம் அறுந்தது யாரால? கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் லட்சக்கணக்கான பெண்களோட தாலி அறுத்தது யார்? எல்லாருக்கும் தெரியும் அது யார் பண்ணான்னு. அப்புறம் காங்கிரஸ்காரன் தாலி அறுப்பானா? ஸோ இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு இல்லை அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லை அதை திசை திருப்ப இப்படி பிரதமர் மோடி இப்படி பேசினதாக இருக்கட்டும், இது பற்றின புரிதல் மக்களுக்கு குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது சிக்கலான கேள்வி. அதாவது உங்கள் கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவ்வளோ தூரம் பேசுகிறதால மோடிக்கு வாக்குகள் கூடுமா குறையுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப நுட்பமான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டான பாயிண்ட்டுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. இப்போ தென்னிந்தியாவில் இந்த பிரச்சாரம், மோடியோட இந்த பிரச்சாரம் எடுப்படாது, மக்கள் இதை நிராகரிப்பார்கள். ஆனால் வட இந்தியாவில் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் ஹிந்துக்கள் மத்தியில் மோடியோட கோர் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, பிஜேபியோட கோர் ஓட் பேங்க், அவர்கள் மத்தியில் இந்த பிரச்சாரம், மோடியின் இந்த பிரச்சாரம், காங்கிரஸ்காரன் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்க போகிறான்ற அந்த பிரச்சாரம் எடுபடுமா எடுபடாதான்னு கேட்டிங்கன்னா அதற்கு பதில் கடினமாக இருக்கிறது. இதுதான் பிரச்சனையா. இந்த பிரச்சாரம், மோடியின் இந்த விஷம பிரச்சாரம் மோடியோட பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் மத்தியில் எடுபட்டால் அதில் ஆச்சரியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறதுல எந்த முரண்பாடும் இல்லை. மோடி பேசுகிறது தவறு, அயோக்கியத்தனோ, அது காரி உமிழ வேண்டிய பேச்சுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலம் சாசனத்தையே மோடி காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார். தேர்தல் நடத்திய விதிமுறைகளின்படி குறைந்தது 3 to 5 ஆண்டுகள் அவர் சிறைக்கு போக வேண்டும். பால்தேக்கரைக்கு நடந்த மாதிரி 6 வருஷம் தேர்தலில் போட்டியிடவே தடை விதிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறதால மோடிக்கு ஓட்டு கூடுமா குறையாதானா? ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் மோடிக்கு வாக்குகள் கூடலாம். அந்த வாய்ப்பை, அந்த சாத்திய கூற்றை நான் மறுக்கவில்லை. கூடுன்னு நான் உறுதியாக சொல்லலை. கூடுனா ஆச்சரியம் இல்லை. எடுபடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே அங்கே இந்த அளவுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி அதுதான் இப்போ பிரச்சனையே. இந்த பேச்சை மோடி வாயில வந்த பேச்சா, ஏதோ புத்தி கெட்டு போன ஒருத்தன் பேசுகிற மாதிரி, அல்லது வழக்கமாக அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் கண்டமேனிக்கு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசலை. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அவர் நன்றாக தெரிந்து திட்டமிட்ட ஒரு செயல் திட்டத்தின் செயல் வடிவமாக, ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் திட்டத்தின் ஒரு 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 வடிகாலாக, திட்டமிட்ட ஒரு செயல் திட்டமாகத்தான் அவர் அதை பேசியிருக்கிறார். இப்போ அந்த பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இங்கே நுட்பமான கேள்வி. அதாவது கேள்வி வைக்கும் பொழுது கூட அவர் பேசும் பொழுது முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாருல, ஊடுருவக்காரர்கள், அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், முஸ்லிம்ன்ற வார்த்தையை சொல்லல, ஆனா அது யாரை குறிக்கும்னு உங்களுக்கு தெரியும். இல்ல கடைசியா முஸ்லிம்ன்ற வார்த்தையும் சொல்றாரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோடின்றது தனிநபர் அல்ல. மோடிக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குது, ரிசர்ச் டீமே இருக்குது. அவருடைய தேர்தல் பேச்சுக்களை எப்படி அவர் பேசணும்னு சொல்கிறதுக்கு வெரி பிக் டீம் இருக்குது. அதில் ரொம்ப பெரிய படிப்பு படித்த, பிஹெச்டி வாங்கின, மிகப்பெரிய ஆய்வு கட்டுரைகளை எழுதின, புத்தகங்களை எழுதின மிகப்பெரிய அறிவுஜீவிகள், ஹிந்துத்வா தத்துவத்தை மூளையில் ஏற்றிக்கொண்ட, மண்டையில் ஏற்றிக்கொண்ட மிகப்பெரிய அறிவுஜீவிகள், பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், டேட்டா சயின்டிஸ்ட், ஒவ்வொரு ரீஜன் சம்மந்தப்பட்ட எந்த இடத்துல மோடி பேசுகிறாரோ அந்த டெமோகிராஃபி பற்றின அறிவு உள்ளவர்கள், கடந்த 17 எலெக்ஷன் அங்கே ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு, அந்த ஏரியாவோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் என்ன, ப்ளஸ் ஓவராலாக எதை பேசினா அங்கே பிக்கப் ஆகும். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குது. அவங்க கொடுக்குற இன்புட்டில் தான் அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு சொந்தமாக எதுவும் இல்லைன்னு அப்படி நான் சொல்லலை. அவர் இஸ் வெரி குட் ஆரேட்டர். அப்படியே மக்களை வசீகரப்படுத்த அளவுக்கு அவரால் பேச முடியும். அதில் தான் இவ்வளோ நாள் வண்டி ஓடுது, 25 வருஷமாக வண்டி ஓடுது. நான் அவருடைய அந்த திறமையை குறைச்சி மதிப்பிடல. ஆனால் இந்த பேச்சு தனிப்பட்ட மோடியோட பேச்சானா இல்லை, இது ஆர்எஸ்எஸோட திட்டமிட்ட செயல் வடிவம். இது செயல் திட்டம், நன்றாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் பிளான். இது ஒரு செயல் திட்டம், நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். எதை சொன்னால் ஓட்டு கிடைக்கும்னு அவங்க இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வளர்ச்சியை சொன்னாலும் 10 ஆண்டு கால ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை சொன்னாலும் எடுப்படாது, காங்கிரஸோட ஊழலை சொன்னாலும் எடுப்படாது. அதை தாண்டி கீழே போய் குத்தணும்.
ஏன்னா பெரும்பாலான இந்துக்கள் வட இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு மதவெறிக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவங்கள வந்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கு 2 முறை ஓட்டு போட்டுட்டாங்க, 3வது முறையாக ஒருத்தனோட ஓட்டை வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. எந்த கவர்மெண்ட்டுமே 3வது தடவை போய் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு எந்த கொம்பனும் இந்தியாவில் 3வது தடவை ஜெயிச்சது கிடையாது. அப்படி ஜெயிக்கணும்னா சாதனையை சொல்லிடலாம், நீ ஜெயிக்க முடியாது. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் மக்களோட தேவைகளை 2 டேர்மில் திருப்திப்படுத்திட்டு 3வது டேர்முக்கும் வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. மாநில அளவில் செய்யலாம், தேசிய அளவில் செய்ய முடியாது. அப்போ இருக்கவே இருக்குது ஒரே ஆயுதம், ஆர்எஸ்எஸோட கைதேர்ந்த ஆயுதம், முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். அதை தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க. இந்த தேர்தலில் அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய ஆயுதமாக இருக்க போது. அது அவங்களுக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னா அதற்கான பதில் கடினம். இன்னமும் என்னை நீங்கள் நெருக்கி கேட்டிங்கன்னா அதில் பலன் கொடுக்குமான்னு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் கொடுக்கலாம் என்று தான் இருக்கும். ஏன்னா அதை தெரிஞ்சு தான் அவங்க பேசுகிறாங்க. வேறு எதை சொன்னாலும் ஓட்டு கிடைக்காது. 10 வருஷம் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்க. இல்லை சார், இதில் 2 கோணத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இருந்த அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த தேர்தல் நடந்ததுக்கு பிறகு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் கடந்த முறை, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாஜக வெற்றி பெற்றாலும் கூட பெரிய அளவில் ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. அதாவது ரொம்ப குறைவான வாக்கு சதவீத வித்தியாசத்தில் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடியான ஒரு மாநிலமாக வந்து ராஜஸ்தானை அவங்க பார்க்குறாங்களா? அதனால தான் இந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் கிரவுண்ட் லெவலில் இறங்கியிருக்காங்க. ஆமாம், 25 சீட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டோட்டல் 25 சீட்ஸ் 25 மொத்தம் 25 சீட் மக்களவையில் 25 அவங்க தான் எடுத்தாங்க. இந்த முறை சத்தியமாக அது கிடைக்காது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 12 ஸ்டேட்டு லாஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சதில் ஒரு ஸ்டேட்டுக்கு 5 சீட் அவங்களுக்கு குறையுதுனா கூட 60 சீட்டு ப்ளஸ் நாடு பூரா ஒரு 20 சீட்டு கண்டிப்பாக குறையும். 80 சீட்டு குறையுதுனால 220 தான். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 272 சிம்பிள் மெஜாரிட்டி. மோடி 1.0282 2.0303 சிம்பிள் மெஜாரிட்டி 272. கண்டிப்பாக இந்த தடவை 272 கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறையும். இந்த சொன்ன 12 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு 5 சீட்டு குறைஞ்சா கூட 12 20 அக்ராஸ் த கண்ட்ரி மிச்சம் 18 ஸ்டேட்டில் சேர்த்து ஒரு 20 சீட்டு கண்டிப்பாக குறையும். சவுத்தெல்லாம் கண்டிப்பாக குறையும். 80 சீட்டு கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்படி நடந்ததுன்னா 220 சீட்டு தான் அவங்களுக்கு. 220 சீட்டு வந்ததுன்னா 272 இல்லைன்னா மோடி கிடையாது பிஎம். கூட்டணி அரசு வரதுக்கு மோடி எவனும் ஒத்துக்க மாட்டான். இன்றைக்கி மோடி ஆதரிக்கிற சந்திரபாபு நாயுடுவோ நவீன் பட்நாயக்கோ ஏன் ஜெகன்மோகன் ரெட்டியோ கண்டிப்பாக அவங்களுக்கு கூட்டணி அரசு வருதுன்னா மோடியை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மினிட் நீ மோடி ஆதரித்து மந்திரி சபைக்குள்ளே போனீங்கன்னா கையில் பவர் இருந்ததுன்னா மோடி என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். இதே சந்திரபாபு நாயுடு சிறைக்கு போவார், நவீன் பட்நாயக் சிறைக்கு போவார், அவங்க எம்பிஸ்லாம் மோடி பக்கத்தில் நிற்பாங்க. கெஜ்ரிவால் கைது எல்லா முதலமைச்சர்களுக்கும் விடப்பட்ட எச்சரிக்கை. ஒன்றும் பிஜேபி உங்களை எதிர்த்து அழிக்கும், இல்லை கூடி அழிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கூட பாஜகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்று கொலை செய்வாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இது போன்ற மிரட்டல்களை விடுக்கிறாங்க. ஆமாம், ஒன்று கொல்லப்படுவார்கள், இல்லை நீங்கள் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும். அப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சா பத்தாதுங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்தால் மோடிக்கு போதாது அது. ஏன்னா நீங்கள் பெரிய வெற்றிகளை தொடர்ந்து அடையும் பொழுது வரக்கூடிய சிக்கல் என்னென்னா அதை மெயின்டைன் பண்ணணும். 282 303 இன்னைக்கு சிம்பிள் மெஜாரிட்டி 272 வாய்ப்பே கிடையாது. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பே இல்லை ராஜா, கிடையாது. 40-50 சீட்டாக குறைஞ்சதுன்னா நீ கிடையாது பிஎம். வேறு யாராவது வந்தாங்கன்னா இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். மோடி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் பதவியில் இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. அவங்க பதவியில் இல்லாமல் ராஜ்நாத் சிங்கோ நிதின் கட்கரியோ யாரோ வந்தாங்க பிரதம மந்திரியானா பிஜேபிக்குள்ளே இன்றைக்கி இருக்க நிலைமை கொதி நிலையில் இருக்குங்க. இவங்க 2 பேரும் 10 வருஷம் அவ்வளோ அட்டூழியம் பண்ணி எல்லாரையும் அழிச்சிருக்காங்க, இவங்க ஒழிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா எல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பிடுவான். இவர்களுடைய மிகப்பெரிய நெருக்கடி, ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்டு பதவி இழந்தால் மோடிக்கும் அமித்ஷாக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி வெளியிலேருந்து காங்கிரஸிடம் இருந்தோ கம்யூனிஸ்டுகளிடம் இருந்தோ சத்தியமாக வராது. அது பிஜேபிக்கு உள்ளே இருந்தோம், ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளே இருந்தும் வரும். அந்த அச்சத்தில் தான் பிரதமர் இவ்வளவும் பேசுகிறார். ஜெயிச்சா பத்தாது ராஜா, 272 நீ வாங்கணும். எப்படி வாங்குவேன்? எங்கே இருக்குது உனக்கு நம்பரு? இதுதான் இதில் இருக்க சிக்கல். இதே போல் இது வந்து ஒரு பொருளாதார சமநிலை பற்றின ஒரு வாக்குறுதியை இப்படி பேசின பிரதமர் மோடி அவர்கள். இன்னொரு விஷயம், மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடை நீட்டித்து முஸ்லீம்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறதுன்ற ஒரு விஷயத்தையும் பேசி வச்சிருக்கிறார். கோட் பண்ணுற 2004 ஆந்திராவில் SC/STக்கான இடஒதுக்கீடை பறித்து முஸ்லீம்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயற்சி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோர்ட்லாம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அது தடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது இடஒதுக்கீடு சார்ந்து வருது இல்லை? அதுதான் ஐ திங்க் அதில் ஒரு பாதி உண்மை. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமேனால் திஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஐ எம் சேயிங் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் half of it 50% மோடி சொல்கிறது உண்மை. 2004 அந்த முயற்சி நடந்தது. எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை, எனக்கு வேக நினைவு இருக்குது.
கோர்ஸ் 20 இயர்ஸ் ஓடி போச்சு, படிக்கணும் அதை நம்ம. பட் அப்படி ஒரு முயற்சி நடந்தது உண்மை. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை டைல்யூட் பண்ணிவிட்டு அதை முஸ்லீம்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது. சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ட் பண்ணி, ஏன்னா ரிலீஜியஸ் பேசிஸில் ரிலீஜன் பேசிஸில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, அது தடுக்கப்பட்டது, அது உண்மை. இதுதான் இதில் இருக்க சிக்கலை. கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில சம்பவங்களை பழசையே நோண்டி நோண்டி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி மோடி பேசிக்கிட்டு இருக்கார். 20 இயர்ஸ் முன்னால் நடந்த இஷ்யூ, அது ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடையாது, தெரியல எனக்கு. பட் அது தட்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது உண்மை. சரி, அகைன் அதை இன்றைக்கி பேசுகிறது மூலமாக நீ என்ன செய்ய விரும்புகிற? இது அப்பட்டமான மதவெறி பேச்சு, இது அது தடுக்கப்பட்டுடுச்சுல்ல, அதுக்கு பிறகு இது எதுக்கு பேசுகிற நீ? அதனால் கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த தவறுகள் தான் இன்றைக்கி மோடியை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சுருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் மோடி இன்றைக்கி இவ்வளோ வருஷமாக பேசாமல் இப்போ எங்கே பேசுகிறாரு? நீ 10 வருஷமாக பிரதம மந்திரியாக இருந்தல்ல, நீ 2014 பேசுனியா, இல்லை 19 பேசுனியா? இப்போ எதுக்கு பேசுகிற? உன் சாதனை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியல, அல்லது நான் இன்னும் அடுத்து என்ன செய்வேன்றதை சொல்லியும் ஓட்டு கேட்க முடியல. பழசையை நோண்டி 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 அழகாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் திருப்புற வேலையை அவர் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு செயற்கையான எதிரியை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கார். ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்றது பற்றின பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் தேவையற்றவை. இன்றைக்கி நம்ம 20 வருஷமாக நடந்ததை எடுத்து பேசி, கச்சத்தீவு கதை தான் 50 வருஷமாக நடந்தது. இப்போ பேசுகிறானா பற்றியா? பேசுகிறானுங்களா பற்றியா? பேச மாட்டாங்க. அது முதல் கட்ட தேர்தல் அவ்வளோதான். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு புழுகு மூட்டையை அவுத்து விட வேண்டியது. நிச்சயமாக சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி சார்.